வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 113 இயர்பட்ஸாக இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூல தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் பீஸ்ட் மோட் அப்புறம் ENX டெக்னாலஜின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லிவ் தி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கையிலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸாக வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து கீழே வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸாக கொடுத்துருக்காங்க. வழக்கமாக போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் தான். அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டிக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ வாவ், இந்த ஒயிட் கலரில் பார்க்க வந்து செமையாக இருக்குது. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பேட்டர்ன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து செம ப்ரீமியமான ஒரு சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மதிச்சோ இல்லை ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே, என்ன இதோட ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே இல்லை. இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைஸ் வைஸும் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக இருக்கனால இது ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் வந்து எது பிரச்சனையும் இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளேலனா வந்து பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேகப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேகன் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏசி SBC பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணல. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லாட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோடை எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளாடும்போது சரி, அந்தளவுக்கு பெருசாக இந்த டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது 90 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 113 வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13mm டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். ஸோ பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட் Airdopes 141 ப்ரோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் மற்ற டோன்ஸ் வந்து பேஸ் அளவு இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. என்ன இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து
சவுண்ட் செப்பரேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி தான் இதில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய நான் இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோட வெப்சைட்டில் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது 1700 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1700 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே வந்து கிடையாது. இதை விட இன்னும் சீப்பராக இருக்குது 121 Pro 131 Pro அது பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் பெட்டராக இருக்குது. அதே சமயத்தில் வந்து இன்னும் சீப்பராக வந்து இருக்கும். மேபி நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு 1300 இல்லைனா 400 rupeesக்கு வந்து ப்ரைஸ் கட்டாச்சுன்னா அப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.